கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், உன்னதத்தில் இருந்தவர். ஆனால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் கீழே இறங்கினார், மனுஷ அவதாரம் எடுத்தார். சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து திரும்பவும் வானத்திற்கு ஏறி சென்ற தேவன். அப்படி ஏறி செல்லும் பொழுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாவத்திற்கு சிறைப்பட்டிருந்தவர்கள், பிசாசுக்கு சிறைப்பட்டிருந்தவர்கள், பாவ இருளிலே சிறைப்பட்டிருந்தவர்கள் ஆகிய நம்மை தமக்கென்று சிறையாக்கினார். தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று சிறையாக்கினார். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை சிறையாக்கினார். ஆகவே இன்றைக்கு நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிறைகளாய் காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவ சேற்றில் இருந்த நாம், இன்றைக்கு கிறிஸ்துவின் சித்தத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கென்று நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரங்களை, கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஈவின் அளவின்படி அவருடைய கிருபையை தந்திருக்கிறார் என்று முந்தைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வரங்களினாலே நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்து, தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து, அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு வகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் கர்த்தருடைய சித்தம் செய்து அவருடைய சத்தியத்தை அன்புடன் கைக்கொண்டு கிறிஸ்துவை நமக்கு தலையாக வைத்து கொண்டு எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாகவே அப்படி தேவன் கிருபைகளை தந்து சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் இப்படியாக பலவிதமான ஊழியங்களையும் நமக்கு தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினாலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய சித்தம் செய்வோம். அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும், தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்விலே செய்து அன்புடன் சத்தியத்தை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்றும், கிறிஸ்துவை எங்கள் தலையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் செய்ய, நம்முடைய ஆசீர்வாதங்களை உண்மையிலும் மறுமையிலும் செய்ய, சுதந்திரிக்க, நம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.